மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனையோ சிலுவைகள் உண்டு. சிலுவை என்பது ரோமர் ஆட்சியில் மரண தண்டனை வழங்குவதற்காக அவர்கள் பயன்படுத்தின ஒரு கருவி. எத்தனையோ பேர் சிலுவையில் அறையப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். இயேசு அறையப்பட்ட பொழுது கூட ரெண்டு பக்கமும் ரெண்டு கள்ளர்களை சிலுவையில் அறைந்தார்கள். இப்படி அநேகர் சிலுவையில் அறையப்பட்டார்கள், சிலுவையில் தொங்கினார்கள், சிலுவையில் மரித்தார்கள். ஆனால் இயேசுவின் சிலுவை மிக மிக வித்தியாசமானது. அல்லேலூயா. இயேசுவின் சிலுவை பாவத்தை சுமந்து தீர்த்த சிலுவை. அல்லேலூயா. மற்ற சிலுவைகள் பாவத்தை சுமந்து தீர்த்த சிலுவை அல்ல, அவர்களுடைய பாவத்தின் தண்டனை அவர்கள் ஏற்றுக்கொண்ட சிலுவை. ஆமென். இயேசுவின் சிலுவையோ அவர் ஒரு பாவமும் செய்யாதிருக்க மனுமக்கள் அத்தனை பேர் செய்த பாவத்தையும் ஒரு சேர்த்து ஏற்று தன்மேல் தன் சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த சிலுவை. அல்லேலூயா. இதுதான் ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனவன் செய்த பாவங்களை அவனவன் அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்பது நீதி. அந்த நீதி, அந்த நியாயப்பிரமாணம் இருந்த காலம், அவனவன் செய்த பாவத்திற்கு அவனவன் நியாயம் தீர்க்கப்பட்டு பாவத்துக்கேற்ற தண்டனை அவனவன் அடைய வேண்டும். கல்லறையுண்டு கொலை செய்யப்பட வேண்டும். இன்னும் பல நிலைகளில் அவனுக்கு தண்டனைகள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை தரித்து விடுவார்கள், காலை தரித்து விடுவார்கள். இப்படியெல்லாம் அவனவன் செய்த பாவத்திற்கு அவனவனுக்கு தண்டனை. அது நியாயம், அது நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் சிலுவையில் ஏறின பொழுது எல்லா மனிதருடைய பாவம், அந்த பாவத்துக்கு அந்தந்த மனிதன் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகள் எல்லாத்தையும் சேர்த்து நான் பொறுப்பு என்று சொல்லி அவர் தன் சரீரத்திலே சகல மனிதனுடைய பாவத்தையும் ஒரு சேர ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. என்ன ஆச்சரியமான ஒரு காரியம். அது பிதாவானவருக்கு, சிருஷ்டிகராகிய கர்த்தருக்கு பிரீதியாய் இருந்தது. அது அவருடைய ஏக சித்தமாய் இருந்தது. அதை தன் குமாரனும் நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து மூலம் சிலுவையிலே நிறைவேற்றினார். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினால் எந்த மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. எந்த மனுஷனும் தான் செய்த பாவத்துக்கு தான் இனி தண்டனை அனுபவிக்க வேண்டிய தேவையில்லை.